வாழ்வின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இறைவனுடைய அருள் வரங்களையும் ஆசிரையும் அபரிமிதமாக பெற்று என்றும் இறைவனோடு கரம் கோர்த்து இந்த மன்னக பயணம் முடிகின்ற வரையில் நிறைவான ஆசிரோடு வாழ இந்த பலிப்பிடத்தில் இருக்கின்ற குருக்கள் எங்கள் இருவர் சார்பாக உங்களை மனமாற வாழ்த்துகின்றோம். 2026ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுவதில் மகிழ்ச்சி. 2025ஆம் ஆண்டு நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. 2026ஆம் ஆண்டு நம்மை நோக்கி எதிர்கொண்டு நம்மோடு இணைந்து விட்டது. இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அதிகமாக இருக்கலாம். கதிரவன் எழுகின்ற பொழுது, இருள் அகலுகின்ற பொழுது, ஒளியானது இந்த உலகத்தை ஆட்கொள்ளுகின்ற பொழுது, படுக்கையிலிருந்து எழுகின்ற பொழுதே நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இன்றைய நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் எதிர்பார்ப்பு. தினந்தோறும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு எழுகின்ற நாம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது இதைவிட அதிகமான எதிர்பார்ப்புகள் நமக்குள் எழுகின்றது. ஏனென்றால் கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்து வந்த எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் நம் உள்ளத்தின் ஆழத்திலே அசைபோடுகின்ற பொழுது இறைவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா கிருபைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் இதுவாகத்தான் இருக்கின்றன. கடந்த ஆண்டிலே நான் சந்தித்த வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் இந்த ஆண்டிலே எனக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என்றுதான் நாம் நினைத்து இந்த ஆண்டை ஆரம்பிக்கின்றோம். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான், ஆண்டவரே கடந்த ஆண்டிலே நீ கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக வர இருக்கிற ஆண்டிலே கொடுத்தால் இன்னும் நானும் என் குடும்பமும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று ஒரு சில உள்ளங்கள் தான் இப்படிப்பட்ட நன்றி உணர்வோடு இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள். ஆக நீங்களும் நானும் இந்த ஆலயத்திற்குள்ளே கூடியிருக்கிற பொழுது கடந்த ஆண்டிலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியை கூறி புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அதே போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கடந்த ஆண்டிலே சந்தித்த இன்ப துன்பங்கள் அனைத்தையும் இந்த ஆண்டிலும் பெற்றாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்கிற பொழுது எனக்கு எந்த தொந்தரவும் துன்பங்களும் என்னை அணுகாது என்ற மனப்பக்குவத்தோடு தான் இன்றைய நாளிலே நம்முடைய பாதையை ஆரம்பிக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய திருவிழாவின் மைய பகுதியாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடிய அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய மறைவுரைக்காக இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகம், இந்த 3 வாசகங்களிலும் ஒவ்வொரு பகுதி எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்து பார்த்தாலே இந்த ஆண்டு முழுவதுமாக ஏன் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற வரையில் நாம் இறைவனோடு இணைந்திருக்க முடியும். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். இவ்வாறே என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் நிலைநாட்டுவர், நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்ட இறுதி வார்த்தை. இரண்டாவது வாசகத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிற இறுதி வார்த்தை, இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான்.
பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதுவே கடவுளுடைய செயல். ஆக நாம் அனைவருமே அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாக உரிமை பேற்றை உடையவர்களாக கடவுள் கொடுத்திருக்கிறார். இது கடவுளுடைய செயல். நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி. ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிரியமான அன்பன் தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இந்த வார்த்தை தான் இன்றைய முதல் வாசகத்திற்கும் இரண்டாவது வாசகத்திற்கும் நமக்கு பதில் கொடுத்து விட்டது. ஆண்டவருடைய வார்த்தையை தன் உள்ளத்தின் ஆழத்திலே சிந்திக்க ஆரம்பித்த இந்த அன்னை மரியாள் இன்று உலகம் எத்திசையிலும் யாரெல்லாம் அவளை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவள் தாயாக காணப்படுகிறாள். இந்த அன்னையாம் திரு அவை ஆண்டின் முதல் நாளிலே இந்த அன்னையினுடைய திருக்கரத்தில் உங்களையும் என்னையும் அன்னையாம் திரு அவையும் கொடுத்து இந்த தாயினுடைய பாதுகாப்பிலே அவள் காட்டுகின்ற அந்த அன்பின் பாதையிலே நாம் அனைவரும் வழிநடக்க வேண்டும் என்றுதான் அன்னையாம் திரு அவை விரும்புகிறது. ஏன் அன்னையாம் திரு அவை இவ்வாறு விரும்புகிறது? இந்த தாயினுடைய பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நேற்றைய மறைவுரையில் தந்தை அவர்கள் அழகாக சொன்னார்கள். 431வது ஆண்டிலே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய் அல்ல, மனிதனாக பிறந்த இயேசுவின் தாய் மட்டும்தான் சொல்லப்பட்டது என்று பெரிய விவாதம் ஏற்பட்டு அதற்கு அடிப்படையிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விசுவாச பிரகடனத்தை, சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் அன்னையாம் திரு அவை கொடுத்து அந்த சத்திய வேத வாக்கிலே நீங்களும் நானும் இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இந்த தாயானவர் நம்மை அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாள். இதற்கு பலவிதமான காரணங்களை எடுத்து சொல்லலாம். ஆனால் வேத புத்தகத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது 3 காரணங்கள் நமக்கு அடிப்படையாக காணப்படுகின்றன. வேத புத்தகத்தின் முதல் புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமத்திலே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். தந்தை கடவுளே அழகாக அன்னை மரியாளை சூசகமாக எப்பொழுது கடவுளால் படைக்கப்பட்ட கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தவறு செய்தானோ அந்த கணமே இந்த உலகத்திலே தன் மகனை அனுப்ப வேண்டும் என்பதற்காக அந்த மகனை பெற்றெடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இந்த அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்து விட்டார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கும். யார் இறைவனுடைய திட்டத்திற்கு எதிராக தங்களுடைய பாதையை திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருப்பார்கள் என்பதைத்தான் தந்தை கடவுள் அழகாக சொல்லி முடித்தார். வேத புத்தகத்தினுடைய மையப்பகுதிக்கு வருகிற பொழுது எசையா புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நாம் வாசிக்க கேட்கின்றோம். அழகாக சொல்லுவார், கன்னி ஒருத்தி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆக ஆதியிலே முதல் புத்தகத்திலே வாசிக்கப்பட்ட செய்தி உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். இங்கே கன்னி ஒருத்தி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவளுக்கு அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிலே அழகாக வாசிக்க கேட்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எலிசபெத் அம்மாள் சொன்ன செய்தி. ஆக வேத புத்தகத்திலே இந்த 3 அற்புதமான நிகழ்வுகளை வைத்து அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அந்த தாயினுடைய பாதுகாப்பிலே அரவணைப்பிலே நாம் அனைவரும் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இப்படிப்பட்ட தாயை பெற்றிருக்கிற நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலகத்தில் யாருமே தன்னை பெற்றெடுத்த தாயை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். யாருமே தாயை மறுதலிக்க மாட்டார்கள். அழகாக அன்னையை பற்றி, தாயை பற்றி அலைபேசியிலே நாம் தேடுகின்ற பொழுது எத்தனையோ கவிதை வரிகள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. அழகாக ஒரு வரி இவ்வாறு சொல்லப்படுகிறது, என்னுடைய நிறம் அறிவதற்கு முன்னதாக, என்னுடைய குணநலன்கள் அறிவதற்கு முன்னதாக, நான் ஆணா பெண்ணா என்று அறிவதற்கு முன்னதாக என்னை ஆழமாக அன்பு செய்தவள் என் தாயானவள்.
எத்தனை முறை என் தாயை நான் நிராகரித்தாலும் ஒரு முறையும் என்னை என் தாயானவள் நிராகரிக்க மாட்டார். அம்மாவினுடைய கைக்குள் இருக்கின்ற வரையில் நான் எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருந்தேன். அம்மாவின் கையை விட்டு விலகிய பிறகுதான் இந்த உலகத்தின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து விட்டேன். போராட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி தாயை பற்றி அடுக்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். யாரை பற்றி? உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாயானவளை பற்றி. ஆனால் இந்த உலகத்தையே படைத்து இந்த உலகத்திற்காக, உங்களுக்காக, எனக்காக பிறந்து நம் அனைவருடைய நம்முடைய பாவத்திற்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட அந்த மாபெரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் பெற்ற தாயை போல இந்த சமுதாயத்தில் தன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தாலா? இல்லவே இல்லை. இது நற்செய்தி வாசகத்தில் சொல்வது போல, ஆனால் மரியாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள செய்தி சொன்ன அடுத்த கணமே அன்னை மரியாளுடைய தலையிலே இடி விழுந்தது போல துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாள். அவருடைய வாழ்நாளிலே மகிழ்ச்சி என்பது காணப்படவில்லை. இயேசுவை கருவாக தாங்கிய நாள் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட தருணம் வரையிலும் அன்னை மரியாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. வரலாற்று புத்தகம், நம்முடைய வேத புத்தகம். ஒவ்வொரு நாளும் இந்த அன்னை மரியாள் வேதனையைத்தான் அனுபவித்தாள். அப்படிப்பட்ட வேதனையை அனுபவிப்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்படுவது, அன்னை மரியாள் இவற்றை அனைத்தையும் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து தியானித்து அந்த பாதையை எப்படி நான் கடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தாள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார்கள். அன்னை மரியாள் ஆண்டவருடைய பெயரையும் ஆண்டவருடைய செயல்பாடுகளையும் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய மத்தியில ஆண்டவருடைய பெயரை நிலைநாட்டினால், எனவேதான் நானும் அவளை ஆசீர்வதிக்கிறேன் என்று இன்றைய முதல் வாசகத்தில் அன்னை மரியாளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பதைத்தான் இந்த இரண்டாவது வாசகத்தில் பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்கின்றோம். நாம் அனைவருமே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலே பாவிகளாக பிறந்து பாவிகளாக வாழுகின்ற பொழுது அந்த அடிமை என்கின்ற சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து நம் அனைவரையும் மீட்டுவிட்டு பிள்ளைகளாக்கும் உரிமையை கடவுள் அன்னை மரியாள் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஆண்டின் முதல் நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் இந்த அன்னை மரியாள் எப்படி உள்ளத்தின் ஆழத்திலே இருத்தி வைத்து சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தாலோ, இறுதியாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கிடைத்த மகிழ்ச்சி எது தெரியுமா? அவள் மகிழ்ச்சியோடு இருந்த ஒரு தருணம் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு விண்ணகம் சென்று வாக்குறுதி கொடுத்தாரே, என்னுடைய ஆவியானவரை அனுப்புவேன் என்று. இருட்டறையில் இருந்த அந்த சீடர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் நெருப்பு நாக்கு வடிவிலே ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது சீடர்கள் அனைவரும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் வெளியே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கியங்களை தங்களுடைய சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்களே, அன்றுதான் அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைந்தாள். அவருடைய பணி வாழ்விலே கிடைத்த மகிழ்ச்சி அது ஒன்று மட்டும்தான். இதைத்தான் இந்த தாயானவள் சொல்லுகின்றார். என் வாழ்க்கை பயணத்தில் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தாலும், ஆனால் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் எனக்கு நிறைவு கிடைக்கிறது என்று அன்னை மரியாள் சொல்லுகின்றார். திரைத்துறையை சார்ந்த திருவாளர் பார்த்திபர் அழகாக இவ்வாறு சொல்லுகிறார். நீர் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்திருப்பாய். நீர் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்திருப்பாய். நீர் கருணையுற்றதினால் உலகத்திற்கே தாயாக நீர் காணப்படுகிறாய் என்று நம்மோடு வாழ்ந்து மறைந்த அன்னை தெரேசாளை பற்றி அழகாக சொல்லுகிறார். நீர் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாய், நீர் கருணையுற்றதினால் உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கிறாய் என்று அன்னை தெரேசா
ஜென்ம பாவத்தோடு தான் பிறந்தவள். அன்னை மரியாளை போல ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கவில்லை. ஆனால் நீர் கருணையுற்றதினால் உலகத்திற்கே தாயாக மாற்றப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது, இந்த அன்னை தெரேசால் கருணையுற்றவளாக இருக்கிறாள் என்பதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் இதயத்தில் அவள் தாங்கிக் கொண்டாள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தன் நேரத்தை ஒதுக்கி வைத்தாள். ஆண்டவரை தன் உள்ளத்தில் வாங்கிய பிறகுதான் தன் பணிவாழ்வை ஆரம்பித்தாள். இந்த அன்னை தெரேசாளுக்கு இதயத்தில் இயேசுவை தாங்கிக் கொள்ளுவதற்கு வழிவகுத்தவள் நம் அன்னை மரியாள். அன்னை மரியாள் கருவில் இயேசுவை தாங்கியதினால்தான் இன்று நீங்களும் நானும் இயேசுவை இதயத்தில் தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட தாயுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார் தோமாவிடம், கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் என்று உங்களையும் என்னையும் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தி வைத்து அழகு பார்த்து விட்டார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் உங்கள் மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கின்றது? எதன் மீது இருக்கின்றது? ஆண்டவர் மீதா அல்லது உலகத்தின் மீதா? தேவைப்படுகின்ற பொழுது ஆண்டவரை தேடி வருகின்றோம். தேவைகள் நிறைவேறிய பிறகு என்னுடைய முயற்சி தான் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு இந்த சமுதாயத்திலே நம்மை உயர்த்தி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் ஒரு பொழுதும் சொல்லவில்லை, நான் ஆண்டவரை பெற்றெடுத்தவள், ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள், என் வார்த்தையை கேட்டால் என் மகன் எல்லாவற்றையும் செய்வான் என்று அன்னை மரியாள் ஒரு பொழுதும் சொன்னதில்லை. மாறாக ஆண்டவரோடு இணைந்து எப்படி உங்களையும் என்னை வழிநடத்த வேண்டும் என்று இன்று வரை சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கின்றாள் இது அன்னை மரியாள். இப்படிப்பட்ட தாயுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம் வாழ்க்கை பயணத்தில் இந்த அன்னை மரியாளுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வோம். அப்படி முன்னோர்கள் அழகாக ஒரு பழமொழி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. நீங்களும் நானும் சொல்லுவது, பிற மதத்தினிடம் சொல்லுவது, நான் அன்னை மரியாளுடைய மகன் மகள் என்று. இது வெறும் வார்த்தையிலா அல்லது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தால் சிந்திப்போம், தொடருவோம். இந்த திருப்பலியிலே இறைவன் உங்களை இதனை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.